இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு உங்க வெப்சைட்டோட லிங்கை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்க வெப்சைட்கான ஸ்கோர் வரும். லோட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இங்க பாருங்க, இந்த tmhotel.in இப்ப வந்து கூகுள் சஜஸ்ட் பண்ண ஸ்கோர், அதாவது 0ல இருந்து 100 வரைக்கும் கூகுள் ஒரு ஸ்கோர் கொடுத்திருப்பாங்க. சோ 49க்கு மேல அட்லீஸ்ட் ஒரு 50 இருந்தா பெட்டர், 90 to 100 இருந்தா சூப்பர் ஆசம், ரைட்? இது வந்து கூகுளுடைய சஜஷன். மினிமம் இந்த 50க்கு மேல இருந்தா நல்லதுங்க, அதாவது லோடிங் ஸ்பீட், ரைட்? ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு வெப்சைட் குள்ள போகும்போது மேக்ஸிமம் 3 செகண்ட்ஸ்க்குள்ள உங்க சைட் லோட் ஆயிரும், ரைட்? நிறைய சைட் பாத்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு மேல லோட் ஆகும். அப்படி நிறைய டைம் வந்து உங்க சைட் லோட் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களோட கஸ்டமர் வந்து உள்ள வர மாட்டாங்க, ரைட்? இப்ப 100 பேர் லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 5 செகண்ட்ஸ்க்கு மேல உங்க சைட் லோட் ஆகிட்டே இருக்கும்போது நிறைய யூசர்ஸ் வந்து இரிட்டேட் ஆவாங்க. ஏன்னா யூசருக்கு பொறுமை இருக்காது, ரைட்? அதனாலதான் இந்த கூகுள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீட் ரொம்ப கம்மியா இருக்கணும். அதே மாதிரி மொபைல்ல பார்க்கும்போது ஆப்டிமைஸ்டா இருக்கணும். ஏன்னா சர்வே படி கிட்டத்தட்ட 90% ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து மொபைல் மூலமா தான் ஆக்சஸ் பண்றாங்க, ரைட்? இப்போ உங்களையே இந்த 76 பேர்லயே நிறைய பேர் வந்து மொபைல்ல இருந்து கூட நீங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கலாம், ரைட்? அதனாலதான் உங்க சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப இந்த tmhotel.in அப்படிங்கிற சைட்டுக்கு பாத்தீங்கன்னா இங்க மொபைல் டெஸ்க்டாப் அப்படின்னு 2 இருக்கு. டெஸ்க்டாப்ல உங்களோட ஸ்கோர் வந்து 100க்கு 73 இருக்கு, ரைட்? விச் இஸ் குட், ஃபைன் தான். இப்ப கீழே வந்து சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த பர்டிகுலர் டூல் வந்து சஜஷன்ஸ் கொடுக்கும், உங்க வெப்சைட்டோட ஸ்கோரை இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற சஜஷன்ஸ் தான் இது. இது வந்து டெவலப்பர்ஸால தான் பண்ண முடியும், ரைட்? மோஸ்ட்லி உங்களோட வெப்சைட் வந்து கோடிங்ல பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய, அதாவது இமேஜஸை கம்ப்ரஸ் பண்ண சொல்லுவாங்க, ரைட்? இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் இருக்கும். இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து டெஸ்க்டாப்ல நல்ல ரேங்க் இருக்கு, 73 இருக்கு. பட் வேற நீங்க மொபைல்ல பாத்தீங்கன்னா வெறும் 30 தான் இருக்கு, 43 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு, ரைட்? சோ அதுதான் இந்த அல்காரிதம் சொல்லுது. இதான் விஷயம். இந்த மாதிரி டூல்ஸ்ல போய் உங்க வெப்சைட்டோட ஸ்கோரை நீங்க பாத்துக்கலாம். தென் அதுக்கான சஜஷனும் கீழே இருக்கு. இப்போ சில சஜஷன் பாத்தீங்கன்னா இமேஜஸை வந்து என்கோட் பண்ண சொல்லுவோம், ப்ராப்பர்லி சைஸ் இமேஜஸ் அப்படின்னு சஜஷன் இருக்கு. இங்க பாருங்க, இமேஜ் வந்து ப்ராப்பரா ரீசைஸ் ஆகல அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கு. இதுதான் இந்த இமேஜ். இந்த வெப்சைட்டோட அட்மின் இருந்தா பாருங்க. யா, இது வந்து கரெக்டான சைஸ்ல இல்லைன்னு சொல்லி கூகுள் சொல்லுது, ரைட்? இந்த மாதிரி சஜஷன்ஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலே உங்களோட லோடிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதான் விஷயம். ஐ ஹோப் யூ காட் இட். இதுல நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்டை நீங்க பார்த்தாலே தெரியும், சில பாயிண்ட்ஸ் வந்து டெவலப்பர்ஸ் தான் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபுல்லா டெக்னிக்கல் இஷ்யூஸ். இப்போ இந்த மொபைல் அல்காரிதமோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான், ரைட்? இது வந்து 2015ல லான்ச் பண்ணப்பட்ட ஒரு அல்காரிதம். உங்களுடைய வெப்சைட் வந்து மொபைல் ஆப்டிமைஸ்டா இருக்கணும் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அதுதான் இந்த அல்காரிதம் சொல்லுது. இப்போ வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல தான் கூகுளே ஒர்க் ஆகுது, ரைட்? இப்போ வந்து உங்க வெப்சைட் வந்து, அதாவது டெஸ்க்டாப்ல கரெக்டா இல்லாட்டி கூட பரவாயில்ல, மொபைல்ல ப்ராப்பரா இருக்கணும், ரைட்? அஃப்கோர்ஸ் ரெண்டுலயுமே கரெக்டா இருக்கணும். பட் கூகுள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்டிமைஸ்டா இருக்கணுங்கிறது தான் கூகுளோட இம்பார்ட்டன்ஸ். எஸ். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ரேங்க் பிரைன் அல்காரிதம். ஸோ இது வரைக்கும் 5 அல்காரிதம் பார்த்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, இப்போ இது வரைக்கும் நம்ம 5 அல்காரிதம் பார்த்திருக்கோம், கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாண்டா, பாண்டாக்கு அப்புறம் பென்குயின். இது எப்படின்னா, பாண்டாவை ரிமூவ் பண்ணிட்டு பென்குயின் அப்டேட் பண்றாங்கன்னு கிடையாது. பாண்டாவும் ஒர்க் ஆகும், அதே டைம்ல பென்குயினும் ஒர்க் ஆகும். சொல்ல வர்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா அல்காரிதமுமே பேரலா ஒர்க் பண்ணும், ரைட்? இட் டசன்ட் மீன் இந்த அல்காரிதம் வந்ததுக்கு அப்புறம் பழைய அல்காரிதம் போயிருமான்னு கேட்டா கிடையாது. எல்லா அல்காரிதமும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் ஆகணும். அப்படின்னா இந்த 8 ரூலையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட மோஸ்ட் ஆஃப் த எஸ்இஓ ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ பாண்டா, பென்குயின், ஹம்மிங் பேர்ட், பிஜிஎன், மொபைல், ரைட்? இந்த 5 அல்காரிதமும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும். அண்ட் 6th விஷயம் பாத்தீங்கன்னா ரேங்க் பிரைன். இந்த அல்காரிதம் வந்து 2015ல லான்ச் பண்ணது. இது என்னத்தை பார்க்கும்னா யூசருடைய இன்டராக்ஷன் பார்க்கும். ஸோ நமக்கே தெரியும் கூகுள் வந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க, கரெக்டா? ஒன்ஸ் நீங்க இன்டர்நெட் குள்ள வந்துட்டீங்கனாலே உங்களை வந்து கூகுள் வந்து கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுவாங்க.
இப்போ இந்த ரேங்க் பிரெயின் அல்காரிதம் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ இங்க பாருங்க, இப்போ இங்க தான் ஒரு பர்டிகுலர் கீவேர்ட் டைப் பண்றேன், கேக் ஷாப்ஸ் இன் கோயம்புத்தூர், ரைட்? இப்போ இந்த கீவேர்டை நான் சர்ச் பண்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேக் ஷாப்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிற கீவேர்டை நான் சர்ச் பண்றேன். இப்படி நான் சர்ச் பண்ணும்போது இது எல்லாமே லோக்கல் எஸ்இஓ ரிசல்ட்ஸ். அப்கோர்ஸ் இதை நாளைக்கு பார்த்துடலாம். அதே மாதிரி இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா டேக் த கேக் டாட் இன், ரைட், அண்ட் எஃப்என்கே டாட் இன், அது justdial.com. இப்போ ரேங்க் பிரெயின் அல்காரிதம் எதை ஃபோக்கஸ் பண்ணும்னா யூசர் வந்து எப்படியெல்லாம் இன்ட்ராக்ட் பண்றாங்க அந்த வெப்சைட்ஸ் கூட அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணி உள்ள போறேன். ரைட், அண்ட் அதே மாதிரி நான் இந்த செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய வெப்சைட்டையும் நான் கிளிக் பண்ணி உள்ள போறேன். ஓகேங்களா? அதே மாதிரி 10th பொசிஷன்ல ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டையும் நான் கிளிக் பண்ணி உள்ள போறேன். இப்போ 3 வெப்சைட்டை யூசர் பாக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க், அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய வெப்சைட்ல நான் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டே பண்றேன்னு வச்சுக்கோங்க, ரைட்? 10வது இடத்துல இருக்கக்கூடிய வெப்சைட்ல நான் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டே பண்றேன்னா கூகுள் என்ன கன்சிடர் பண்ணுனா யூசர் ஸ்டே பண்ற டைமை நோட் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு பேர் டுவெல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. டுவெல் டைம் அப்படின்னா உங்களுடைய யூசர் வந்து எவ்வளவு நேரம் உங்க வெப்சைட்ல ஸ்டே பண்றாங்க அப்படிங்கிற கணக்கெடுப்பு, ரைட்? இப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய வெப்சைட்ல ஒரு யூசர் வந்து 2 நிமிஷம் ஸ்டே பண்றாங்க. அண்ட் செகண்ட், அதாவது 10வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய வெப்சைட்டை யூசர் போய் பார்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டே பண்றாங்க. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க வெப்சைட்டை விட 10வது இடத்துல இருக்க வெப்சைட்ல யூசர் வந்து ரொம்ப நேரம் ஸ்டே பண்றாங்கன்னா கூகுள் என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னா இதே மாதிரி ஒரு ஆளுக்கு மட்டும் பார்க்காது, ஒரு ஆவரேஜா ஒரு 1000 பீப்புள், 10,000 பீப்புள் அந்த மாதிரி ரிசல்ட்ஸை கால்குலேட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல கூகுள் என்ன கன்சிடர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எந்த வெப்சைட்ல யூசர் அதிகமா ஸ்டே பண்றாங்களோ, எங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அந்த வெப்சைட் குவாலிட்டியான வெப்சைட்னு கன்சிடர் பண்ணிக்கும், ரைட்? இதுதான் இந்த அப்டேட், ரேங்க் பிரெயின் அல்காரிதம். ஸோ எந்த வெப்சைட்ல யூசர் ரொம்ப நேரம் ஸ்டே பண்றாங்களோ அந்த வெப்சைட் வந்து குவாலிட்டியான வெப்சைட்னு கன்சிடர் பண்ணிட்டு ரிசல்ட்ஸை ஸ்வாப் பண்ணும். அதனாலதான் உங்களோட எஸ்இஓ வந்து எப்பவுமே மாறிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க எஸ்இஓ ஆல்ரெடி உங்க வெப்சைட்க்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்கும், ரைட்? ஒரு 3 months எஸ்இஓ பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கும். இது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ யூசர் வந்து எந்த வெப்சைட்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அந்த வெப்சைட் தான் மோஸ்ட்லி கூகுள்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஒவ்வொரு செகண்டும் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் கூகுள்ல. இதுதான் ரேங்க் பிரெயின் அல்காரிதம். ஸோ இது வந்து ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம். யூசரோட டைமை வந்து ஃபோக்கஸ் பண்ணும், ரைட்? அந்த வெப்சைட்ல யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். அண்ட் செகண்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா போசம் அப்டேட். போசம் அப்டேட் வந்து உங்களுடைய டார்கெட் லொகேஷன் பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் காட்டும். லோக்கல் எஸ்இஓன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். இப்ப நான் கேக் ஷாப் இன் கோயம்புத்தூர்னு கொடுத்தேன், கோயம்புத்தூரோட ரிசல்ட்ஸ் காட்டுச்சு. இப்ப நான் மதுரைன்னு கொடுத்தா மதுரையோட ரிசல்ட்ஸ் காட்டும், கரெக்டா? இப்ப இந்த போசம் அப்டேட் அப்படிங்கிறது லோக்கல் எஸ்இஓ, ரைட்? இப்ப இங்க பாருங்க, ஜூ நியர் மீ அப்படின்னு கொடுப்பேன். ஓகே, ஸோ நான் வந்து பேஸ்ட் அவுட் ஆஃப் கோயம்புத்தூர் ஆக்சுவலா. ஸோ என்னுடைய லாஸ்ட் லொகேஷன் வந்து கோயம்புத்தூர்ல சேவ் ஆயிருக்கு, ரைட்? கூகுள் வந்து எப்பவுமே உங்க லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஆல்ரைட்? இப்ப நீங்க ஃபேஸ்புக்ல வந்து நாளைக்கு சென்னை போகும்போது கோயிங் டு சென்னை அப்படின்னு சொல்லி செக் இன் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் காலையில ஓயோ உபரோட ஆட் உங்களுக்கு காட்டும், ரைட்? ஓலா உபரோட ஆட் எல்லாம் உங்களுக்கு காட்டும். அது எல்லாமே இந்த லொகேஷன் ட்ராக்கிங் மூலமா நடக்குது. இப்ப நான் ஜூ நியர் மீன் போடும்போது எனக்கு பக்கத்துல என்னென்ன இருக்கோ அந்த ஏரியாஸ் வரும். இப்ப இதே நான் சென்னையில இருந்து சர்ச் பண்ணா வண்டலூர் ஜூ அந்த மாதிரி ஏரியாஸ் வரும். இதுக்கு பேர் தான் போசம் அப்டேட். போசம் அப்டேட் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுனா லொகேஷன் பேஸ்டா உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் 7 அப்டேட். அண்ட் 8வது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெட் அப்டேட். ஃப்ரெட் அப்டேட் எதை ஃபோக்கஸ் பண்ணுனா அஃபிலியேட் ஆர் ஆட் சென்டர்ட் கண்டென்ட். இப்ப நிறைய வெப்சைட்ல போனீங்கன்னா ஆட் இருக்கும், கரெக்டா? இப்ப வெப்சைட் குள்ள நீங்க லாகின் பண்றீங்கனாலே ஒரு ஆட் இருக்கும், ரைட்? பட் சில வெப்சைட்ல ஆட் மட்டுமே தான் இருக்கும், கண்டென்ட்டை விட ஆட் அதிகமா இருக்கும். நிறைய இமேஜஸ், ஆட் இமேஜஸ் அதிகமா இருக்கும்.
அந்த மாதிரி நிறைய ஆட் ஃபோக்கஸ்டா நீங்க வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து கூகுள் அல்காரிதம்ல அடி வாங்கும். ரைட், இதுதான் மேஜர் 8 அப்டேட். ரைட், இது எது கொரிஸ்னா நீங்க கேட்கலாம் எண்ட் ஆஃப் த செஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாண்டா டூப்ளிகேட் கண்டென்ட் இல்லைன்னா இன்னொரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க எஸ்இஓ அடி வாங்க சான்சஸ் இருக்கு. அண்ட் பென்குயின்ங்கிறது லிங்க், இர்ரெலவென்ட் லிங்கை நீங்க கொடுக்க கூடாது. இதை பத்தி நாளைக்கு தெளிவா பார்க்கலாம். குவாலிட்டியான லிங்கை வந்து நீங்க ஃபைன் பண்ணணும். அதை எப்படி ஃபைன் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஹம்மிங் பேர்ட் அப்படின்னா கீவேர்டு ஸ்டஃபிங். ரைட், அதாவது உங்களுடைய கீவேர்டை வந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. கீவேர்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கீவேர்ட் டென்சிட்டினா எந்த அளவுக்கு நீங்க உங்க கீவேர்டை யூஸ் பண்ணலாம். இப்ப கீவேர்ட் டென்சிட்டி வந்து 4%. 100 வார்த்தை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதுல 4 வேர்டு வந்து உங்க கீவேர்டா இருக்கலாம். 1000 வேர்ட்ஸ் பிளாக் எழுதுறீங்கன்னா 40 டைம் அந்த கீவேர்டை நீங்க ரிப்பீட் பண்ணலாம். ரைட், அதுக்கு பேர் தான் கீவேர்ட் டென்சிட்டி. 4 to 6% இருக்கிறது பெட்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நீங்க ஒரு பிளாக் எழுதுறீங்கன்னா அதுல கீவேர்ட் டென்சிட்டி வந்து 4 to 6% தான் இருக்கணும். ரைட், 100 வார்த்தை அப்படின்னா அதுல வந்து 4 to 6 வாட்டி தான் உங்க கீவேர்டை நீங்க ரிப்பீட் பண்ணணும். அதுக்கு மேல ரிப்பீட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதான் ஹம்மிங் பேர்ட். அண்ட் பிஜின்னு பாத்தீங்கன்னா ஆன் பேஜ் எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓ வந்து ரொம்ப புவரா இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அண்ட் மொபைல் வந்து உங்க வெப்சைட் வந்து மொபைல் ஆப்டிமைஸ்டா இருக்கும். அண்ட் ரேங்க் பிரெயின் வந்து உங்களுடைய வெப்சைட்ல யூசர் அதிக நேரம் ஸ்டே பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு பேஜ் இருக்கு. ரைட், இந்த 2 பேஜை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த வெப்சைட்ல வரும்போது பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வெப்சைட்ல கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. விச் மீன்ஸ் 1 minute ஸ்டே பண்ற யூசர் 2 minutes 3 minutes ஸ்டே பண்ணுவாங்க. கரெக்டா? இப்போ இன்னும் உங்களோட யூசரை நீங்க அதிகமா ஸ்டே பண்ண வைக்கணும்னா உங்க வெப்சைட்ல வீடியோஸ் எம்பெட் பண்ணலாம், இல்ல சில இன்ஃபோகிராபிக்ஸ் யூஸ் பண்ணலாம். புரியுதா? இப்ப நீங்க ஒரு வீடியோ இன்டெகிரேட் பண்ணும்போது யூசர் வந்து அந்த வீடியோவை பார்ப்பாங்க. இப்ப அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவா இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த வீடியோவை அவங்க ஒரு 2 minutes பார்த்தாலும் அவங்களோட ஆவரேஜ் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரைட், இதுதான் இந்த அல்காரிதம் ஃபோக்கஸ் பண்ணது ரேங்க் பிரெயின். உங்களுடைய யூசரை வந்து வெப்சைட்ல அதிக நேரம் ஸ்டே பண்ண வேண்டியது வைக்க வேண்டியது எப்படி அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் போசம் அப்டேட் வந்து உங்களோட டார்கெட் லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் காட்டும். இதுதான் விஷயம். அண்ட் ஃப்ரெட் அப்டேட்ங்கிறது மோஸ்ட்லி நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. நீங்க ஒரு பிளாக் எழுதுறீங்க இல்ல ஆட் உங்க வெப்சைட்ல ஆட்ஸ் நீங்க அலோவ் பண்றீங்கன்னா அந்த ஆட் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப ஆட்ஸ் வந்து நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. ரைட், ஸோ அதுதான் இந்த 8 அல்காரிதமும் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ புரிஞ்சுதா? இதுல எது டவுட்ஸ் இருக்கா இந்த 8 அல்காரிதம்ல? சார் Sir, would you like to take questions now or அவங்களோட இன்னியோட செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் क्वेश्चंस போலாமா சார்? முடிச்சதுக்கு அப்புறம் போய்க்கலாம். யா, சோ இதுதான் அந்த 8 அப்டேட். இதாங்க 8 அல்காரிதம் அப்டேட். क्वेश्चंस இருந்தா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. லெட்ஸ் டேக் இட் இன் எண்ட் ஆஃப் தி செஷன். சோ டைப்ஸ் ஆஃப் எஸ்இஓ, என்னென்ன எஸ்இஓ இருக்குங்கறத பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ, அதாவது டெக்னிக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவோம். கூகுள்ல இருந்து சில ரூல்ஸ் கொடுத்திருப்பாங்க, அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும் டெக்னிக்கலா. ரைட், அதுதான் ஆன் பேஜ் எஸ்இஓ. ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படிங்கிறது உங்க வெப்சைட்டை நீங்க ப்ரோமோட் பண்றது, அதாவது கெட்டிங் பேக்லிங்க். இன்னொரு வெப்சைட்ல இருந்து நம்ம வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகணும், அதுக்கு பேர் தான் நம்ம பேக்லிங்க் அப்படின்னு சொல்றோம். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜஸ்ட் டயல் சுலேகா அப்படிங்கிற சர்ச் இன்ஜின்ல உங்க பிசினஸ் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பீங்க. ரைட், அங்க வந்து உங்க பிசினஸோட வெப்சைட் கொடுத்துருப்பீங்க. இப்ப யாரெல்லாம் ஜஸ்ட் டயல்ல உங்க பிசினஸ் பாக்குறாங்களோ அதை கிளிக் பண்ணி உங்க வெப்சைட்டுக்கு வர சான்சஸ் இருக்கு. கரெக்டா? சோ கூகுளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேக்லிங்க். பேக்லிங்க் அப்படிங்கிறது மத்த வெப்சைட்ல இருந்து நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய லிங்கை தான் நம்ம பேக்லிங்க் அப்படின்னு சொல்றோம். இன்பவுண்ட் லிங்க்னு சொல்லுவோம். அவுட்பவுண்ட் லிங்க்னா நம்ம வெப்சைட்ல இருந்து இன்னொரு வெப்சைட் கொடுக்கறது, அதுதான் அவுட்பவுண்ட் லிங்க். ஸோ இதுதான் ஆஃப் பேஜ் எஸ்இஓ. இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. எப்படி வந்து பேக்லிங்க்ஸ் ஃபைன் பண்றது, என்னென்ன வெப்சைட்ல ஃபைன் பண்றது, இது எல்லாத்துக்குமே நிறைய டூல்ஸ் இருக்கு. அண்ட் லோக்கல் எஸ்இஓ அப்படிங்கிறது இந்த கூகுள் மை பிசினஸ், இதுதான் லோக்கல் எஸ்இஓன்னு சொல்றோம். நீங்க கூகுள் மை பிசினஸா ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிற டேர்மை உலகத்துல எந்த மூலையில இருந்து சர்ச் பண்ணாலும் இந்த ரிசல்ட்ஸ் தான் வரும்.
ரைட்? இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் இப்படி நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இப்படி நீங்க சர்ச் பண்ணும்போது உங்க ஏரியால யாரு உங்க ப்ரொஃபைல்ல இந்த பிசினஸ் கீவேர்ட் அப்டேட் பண்ணிருக்காங்களோ அவங்க ப்ரொஃபைல் வரும். சப்போஸ் நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா என் ப்ரொஃபைல் வரும், மதுரையில இருந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களோட ப்ரொஃபைல் வரும். அதுதான் லோக்கல் எஸ்இஓ. உங்களுடைய லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும். ரைட்? ஸோ இதுக்கு பேர் தான் லோக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கீவேர்ட் ரிசர்ச். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கீவேர்ட் ரிசர்ச். உங்க எல்லாருக்கும் கீவேர்டுனா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீவேர்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் டைப் பை எ சர்ச்சர். ரைட்? நீங்க என்ன கூகுள்ல டைப் பண்றீங்களோ, உங்களுடைய கஸ்டமர்ஸ் என்ன டைப் பண்ணி உங்க பிசினஸை ஃபைண்ட் பண்றாங்களோ அதுக்கு பேரு தான் கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கீவேர்டு இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம். இப்போ கீவேர்ட்ஸ்ங்கிறது நம்ம என்ன கூகுள்ல டைப் பண்றோமோ அதை தான் கீவேர்டுன்னு சொல்றோம். மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் கீவேர்ட் இருக்குங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டெயில் கீவேர்ட், இன்னொன்னு லாங் டெயில் கீவேர்ட், இன்னொன்னு எல்ஐசி கீவேர்ட்ஸ். ஷார்ட் டெயில் கீவேர்ட் அப்படிங்கிறது 2 வேர்ட்ஸ் ஆர் லெஸ், 2 வேர்ட் அப்படி இல்லைன்னா அதுக்கு கீழே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது வந்து ஷார்ட் டெயில் கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? லாங் டெயில் கீவேர்ட் அப்படிங்கிறது 3 வார்த்தைகள் அண்ட் அதுக்கு மேல இருக்கிறது, அதுதான் நம்ம வந்து லாங் டெயில் கீவேர்டுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் தமிழ். அண்ட் எல்எஸ்ஏ கீவேர்ட் அப்படிங்கிறது ரிலேட்டட் கீவேர்ட்ஸ். ஸோ சம்மோன் இஸ் ரைசிங் ஹேண்ட். யா, கொஸ்டின்ஸ் இருந்தா போஸ்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் சொல்லுங்க. மெம்பர்ஸ் கொஞ்சம் கேட்டு சர்ச் பண்ணலாம். மெம்பர்ஸ் ஏதாவது ஒரு கீவேர்ட் அனலைஸ் பண்ணணும்னா நீங்க ஆமா ப்ளீஸ் 3 கீவேர்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்பேர் பார்ட்ஸ் டீலரா? ஃபைன். எஸ். கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஹோட்டல்ஸ் இன் மதுரை. ஓகே, இப்போ ஹோட்டல்ஸ் இன் மதுரை. ஸோ இது வந்து கீவேர்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஹோட்டல்ஸ் இன் மதுரை அப்படிங்கிறது 3 வேர்ட் இருக்கு. கரெக்டா? ஹோட்டலுங்கிறது ஒரு வேர்ட், இன்னுங்கிறது ஒரு வேர்ட், மதுரைங்கிறது ஒரு வேர்ட். ரைட்? இப்போ நீங்க ஷார்ட் டெயிலாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, ஓயோ ஹோட்டல்ஸ் இன் மதுரை. ஸோ இதெல்லாம் லாங் டெயில் கீவேர்ட். அதாவது 3 வார்த்தை அதுக்கு மேல வந்துச்சுன்னா லாங் டெயில் கீவேர்ட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். மொபைல் போன்ஸ், இது எத்தனை வார்த்தை இருக்கு? 2 வார்த்தை இருக்கு. கரெக்டா? 2 வேர்ட்ஸ் இருக்கு. இது வந்து ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ். இப்போ இதே நான் மொபைல் போன்ஸ் அண்டர் 10,000, அண்டர் 5,000, 15,000 இப்படின்னு சர்ச் பண்ணா இந்த இடத்துல எனக்கு 4 வார்த்தைகள் இருக்கு, 4 வேர்ட் இருக்கு. கரெக்டா? இதை வந்து நம்ம லாங் டெயில் கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஷார்ட் டெயிலுக்கும் லாங் டெயிலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மொபைல் போன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனான டேர்ம். நிறைய பேர் வந்து இந்த கீவேர்டுக்கு கம்பீட் பண்ணுவாங்க. அதாவது காம்படிஷன் நிறைய இருக்கும் அண்ட் டிராஃபிக்கும் அதிகமா இருக்கும். டிராஃபிக் அப்படின்னா எத்தனை பேர் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்றாங்க. ரைட்? இந்த ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ்க்கு எப்பவுமே காம்படிஷன் அதிகமா இருக்கும். நீங்க உங்க பிசினஸ்க்கு எஸ்இஓ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ரைட்? இப்போ நீங்க ஒரு மொபைல் போன் டீலரா இருக்கீங்க மதுரையில. ரைட்? ஒரு மொபைல் போன் சேல் பண்றீங்கன்னா எஸ்இஓ பண்ணும்போது இந்த மாதிரி ஷார்ட் டெயில் கீவேர்டுக்கு ரேங்க் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி நிறைய கம்பெனி ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல எஸ்இஓ அவங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள ரேங்க் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்ப இதே நீங்க லாங் டெயில் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இந்த லாங் டெயில் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்ல வருது புரியுதா? ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸை நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க. லாங் டெயில் கீவேர்டை வந்து ரொம்ப கம்மியான பீப்புள் தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த கம்மியான பீப்புள் வந்து குவாலிட்டியான பீப்புளா இருப்பாங்க, உங்களுடைய ஆடியன்ஸா இருப்பாங்க. ஸோ இதுதான் ஷார்ட் டெயிலுக்கும் லாங் டெயிலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ பொதுவா மொபைல் போன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்றவங்களோட இன்டென்ட் என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ரைட்? ஜஸ்ட் ஒரு ப்ரௌஸ் பண்ணலாம், இல்ல என்ன மாடல் புதுசா வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க பார்க்கலாம். வேற இந்த இடத்துல மொபைல் போன்ஸ் அண்டர் 15,000 அப்படின்னு அவங்க சர்ச் பண்ணும்போது இந்த இடத்துல அவங்களுடைய நோக்கம் 15,000 கம்மியா இருக்க மொபைல்ஸை தேடுறாங்க, விச் மீன்ஸ் அவங்க பையிங் மோட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். டிஃபரன்ஸ் புரியுதா?
ஜென்ரலா ஒரு கீவேர்டை சர்ச் பண்றதுக்கும் ஒரு நோக்கத்தோட கீவேர்டை சர்ச் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். இப்போ மொபைல் போன்ஸ் அண்டர் 15,000 அவங்க சர்ச் பண்ணும்போது 15,000க்குள்ள அவங்க பட்ஜெட் வச்சிருக்காங்க, விச் மீன்ஸ் அவங்க மொபைல் போன்ஸ் வாங்க போறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் கீவேர்ட்ஸ், டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி நீங்க பிளாக் எழுதுனீங்கன்னா ஈஸியா வந்து உங்களால ரேங்க் பண்ண முடியும். வேற எது கீவேர்ட்ஸ் இருக்கா? யா, கிளவுட் கம்ப்யூட்டிங் இன் மதுரை. ஓகே, எல்எஸ்சி கீவேர்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ப்ளீஸ் வெயிட். ஆல்ரைட், ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா இது ஒரு லாங் டெயில் தான். இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ஒரு காமனான கீவேர்ட். இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் இன் மதுரை அப்படிங்கிறது ஒரு லாங் டெயில் கீவேர்ட். இதையே இன்னும் டீப்பா போடணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கிளவுட் கம்ப்யூட்டிங் கோர்சஸ் இன் மதுரை அண்டர் 10,000. டிஃபரன்ஸ் புரியுதா? இப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங் கோர்சஸ் இன் மதுரை அப்படின்னு நான் சர்ச் பண்ணும்போது மதுரையில என்னென்ன கோர்சஸ் இருக்கு, இது ஒரு லாங் டெயில் கீவேர்ட் தான். இப்போ அண்டர் 10,000 அப்படின்னு பீப்புள் சர்ச் பண்ணும்போது அவங்களுடைய இன்டென்ட் என்னவா இருக்குன்னா, someone is looking to do some courses on cloud computing. கிளவுட் கம்ப்யூட்டிங்ல யாராச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, 10,000 கம்மியா இருக்க கோர்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க ஃபிட் ஆனீங்கன்னா இதை வச்சு நீங்க ஒரு பிளாக் எழுதணும். ஸோ தட் ரேங்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சார் கோயம்புத்தூர் வந்து ஒரு இது வந்துருக்கு சார், வெட்டிங் கேட்டரிங் சர்வீசஸ் கோயம்புத்தூர், அதுவும் ட்ரை பண்ணிடுவோம் சார். எஸ் சார், வெட்டிங் கேட்டரிங் சர்வீசஸ் இன் கோயம்புத்தூர். எஸ், ஆல்ரைட். இப்போ இங்கே பாத்தீங்கன்னா இது வந்து லோக்கல் எஸ்இஓ. ஓகே, இதுவும் ஒரு லாங் டெயில் கீவேர்டு தாங்க. வெட்டிங் கேட்டரிங் சர்வீசஸ் இன் கோயம்புத்தூர் போடும்போது ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் டேல் வரும். அதாவது சில வெப்சைட்டுக்கு வந்து டாப்ல இருந்து ஜஸ்ட் டேல் சொல்லிக்க தான் வருவாங்க, அதை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பட் அதுக்கு அடுத்த பொசிஷனை நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ கோவை கேட்டர்ஸ்.com, ராஜா கேட்டரிங், இவங்க எல்லாம் நீங்க அவுட் ரேங்க் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. இவங்கள வின் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இப்ப வெட்டிங் கேட்டரிங் சர்வீசஸ் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான டேர்ம். இப்ப நிறைய பேர் இதே ஒரு பேக்கேஜா சர்ச் பண்ணுவாங்க. ரைட், வெட்டிங் கேட்டரிங் சர்வீசஸ் அண்டர் 50,000 இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது இங்க பாருங்க, ஜஸ்ட் டேல் வரும், சுலேகா வரும், இந்தியா மார்ட் வரும், இதுக்கு கீழே சில பிசினஸ் வரும், ஆர்கானிக் ரிசர்ச். அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்க ஒரு பிளாக் எழுதிங்கன்னா ரேங்க் ஆக சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஷார்ட் டெய்லுங்கிறது 2 வார்த்தை இல்லைன்னா அதுக்கு கம்மியா இருக்குது ஷார்ட் டெய்ல். லாங் டெய்லுங்கிறது 3 or more words. ரைட், நீங்க மோஸ்ட்லி எஸ்இஓல ரேங்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷார்ட் டெய்ல் கீவேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கு தான் சர்ச் பண்ற பீப்புள் கம்மியா இருப்பாங்க. அதாவது கம்மியான டிராஃபிக் தான் உங்க வெப்சைட்டுக்கு வரும். பட் அது எல்லாமே உங்களோட குவாலிட்டி டிராஃபிக்கா இருக்கும். 100 பேர் வந்து, அதாவது 1000 பேர் வந்து 10 பேர் கன்வெர்ட் ஆகுறதுக்கும் 100 பேர் வந்து 10 பேர் கன்வெர்ட் ஆகுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ எஸ்இஓல நிறைய விதம் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளவு கீவேர்டுக்கு நாங்க ரேங்க் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு பிசினஸே வராது. ரைட், பட் சில வெப்சைட் வந்து எப்பவுமே கம்மியான கீவேர்ட் ரேங்க் பண்ணும், அந்த வெப்சைட்டுக்கு பிசினஸ் நிறைய வரும். அதாவது உங்களோட டார்கெட் கீவேர்டுக்கு நீங்க ரேங்க் பண்ணணும், குவாலிட்டியான டிராஃபிக்கை உங்க வெப்சைட்டுக்கு கொண்டு வரணும். அதுதான் விஷயம். ஸோ இதுதான் ஷார்ட் டெய்லுக்கும் லாங் டெய்லுக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ நீங்க எஸ்இஓ ஃபோக்கஸ் பண்ணும்போது லாங் டெய்ல ஃபோக்கஸ் பண்றது பெட்டர். அண்ட் அதே மாதிரி எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ் நம்ம போட்டிருந்தோம். இங்க பாருங்க, வெட்டிங் கேட்டரிங் சர்வீசஸ் இன் கோயம்புத்தூர். ரைட், ஓகே. ஸோ இப்படி நீங்க சர்ச் பண்ணும்போது கீழே பாருங்க, கீழே இந்த ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் வருதா? இதுதான் எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ். அதாவது ரிலேட்டட் சர்ச்சஸ். இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு ரிலேட்டடான சர்ச்சஸ் தான் நம்ம வந்து எல்எஸ்ஐ கீவேர்டு அப்படின்னு சொல்றோம். எல்எஸ்ஐ கீவேர்டுனா லேட்டன்ட் சிமாண்டிக் இண்டெக்சிங், அதோட எக்ஸ்பேன்ஷன். ரைட், உங்களுடைய பிசினஸ்க்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ். இப்ப கேட்டரிங் சர்வீசஸ் கோயம்புத்தூர், காந்திபுரம், இதெல்லாம் நிறைய பேர் சர்ச் பண்ணிருக்காங்க. கேரளா கேட்டரிங் சர்வீசஸ் இன் கோயம்புத்தூர், கேரளா ஸ்டைல்ல நீங்க ஃபுட் பண்றீங்க அப்படின்னா இந்த கீவேர்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இந்த மாதிரி கீவேர்ட்ஸை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இது மூணுக்கும் டிஃபரன்ஸ் இதுதான். இப்போ நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுக்குன்னு சொல்லி நிறைய டூல்ஸ் இருக்கு, அதை பத்தி பார்த்துடலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்ல நான் ஃப்ரீ டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். ubersuggest.com. மோஸ்ட்லி SEO வந்து எல்லாமே டூல்ஸ் தாங்க. நீங்க வந்து டூல்ஸ் எஃபெக்டிவா யூஸ் பண்ணாலே நீங்க ஈஸியா ரேங்க் பண்ணலாம். இப்போ உபர் சஜஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த டூல். ஆல்ரைட், சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உபர் சஜஸ்ட் டூல்ல தான் நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ண போறோம். ரைட், இங்க பாருங்க, இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப எப்பவுமே இந்த டூல்ல தான் நம்ம கீவேர்ட் சர்ச் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க சைன் அப் பண்ணணும். நான் சைன் இன் வித் கூகுள்னு கொடுத்துருக்கேன். இந்த டூல்ல போயிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு நான் உள்ள சைன் இன் பண்றேன். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கோட எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிசினஸ்க்கான கீவேர்டை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வாங்க. ஸோ இந்த உபர் சஜஸ்ட்ங்கிற டூல்குள்ள போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. இந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட் போய்க்கோங்க. சாரி, அதாவது இதுல பெய்டு வெர்ஷனும் இருக்கு, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு. Signing with Google. ஓகேங்க, ஓவர்வியூ போய்க்கோங்க. இப்போ எப்பவுமே நீங்க ஒரு கீவேர்டை சர்ச் பண்றதுக்கு முன்னாடி லொகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட லொகேஷன் வந்து இந்தியாவா இருந்துச்சுன்னா இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றீங்க, வேற ஏரியால உங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க, இப்போ நீங்க ஆஸ்திரேலியாக்கு SEO பண்றீங்கன்னா இந்த இடத்துல ஆஸ்திரேலியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கேற்ற சஜஷன்ஸ் தான் உங்களுக்கு வரும். இப்போ சாட் பாக்ஸ்க்கு போகலாம். ஸோ நான் ஒரு கீவேர்ட் எடுத்துக்கிறேன். நீங்க போட்ட கீவேர்ட்ஸ்ல சித்தா டாக்டர் இன் தமிழ்நாடு, இதை நான் சர்ச் பண்றேன். நீங்க ஒரு கீவேர்ட் டைப் பண்ணீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் காட்டும். இப்ப இந்த உபர் சஜஸ்ட் டூல்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சர்ச் வால்யூம் அப்படிங்கிறது எத்தனை பேர் சர்ச் பண்றாங்க பெர் மந்த்துக்கு இந்த பர்டிகுலர் கீவேர்டு. ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் வந்து நீங்க ஃப்ரீ டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்படியே ஆப்டா இருக்காது, ரைட்? கரெக்டான ரிசல்ட்ஸ் வராது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் சில விஷயங்களும் உங்களுக்கு தெளிவா இருக்கும், ரைட்? இப்போ இந்த பர்டிகுலர் கீவேர்டை எத்தனை பேர் சர்ச் பண்றாங்க, அதுக்கு SEO டிஃபிகல்ட்டி எவ்வளவு. இப்ப இங்க ஈஸின்னு இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு நீங்க ஈஸியா ரேங்க் பண்ணலாம். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அண்ட் பெய்ட் டிஃபிகல்ட்டினா இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு நீங்க ஆட் ரன் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும். ஓகே, இங்கே பாருங்க, பெஸ்ட் சித்தா டாக்டர்ஸ் இன் தமிழ்நாடு, சேலரி ஃபார் சித்தா டாக்டர்ஸ், ஃபேமஸ் சித்தா டாக்டர், இப்பதான் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ், ரைட்? இப்போ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு என்னென்ன வெப்சைட் ரேங்க் பண்ணுது அப்படிங்கறது உங்களுக்கு இங்கே காட்டும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு குவெராவோட ரிசல்ட் தான் காட்டுது. STRP நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ். இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு குவெரா வெப்சைட் தான் ரேங்க் பண்ணுது.
வெரஸ் குவராங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வெப்சைட், ரைட்? அது வந்து ஒரு காமனான வெப்சைட். அதாவது யாரு வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம், யாரு வேணாலும் ஆன்சர் பண்ணலாம், ரைட்? இப்போ இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு நீங்க ரேங்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த குவரால போயிட்டு அந்த பர்டிகுலர் கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டு அந்த இடத்துல உங்க வெப்சைட்டோட லிங்க் நீங்க போடுங்க. அதுவும் ஒரு பேக் லிங்க் மாதிரி தான், ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் ஜஸ்ட் டயல் ரேங்க் ஆகுது. இப்ப இதே உங்களோட காம்படிட்டரோட வெப்சைட் ரேங்க் ஆச்சுன்னா அதை நீங்க ஆடிட் பண்ணிக்கலாம், ரைட்? இங்க பாருங்க, ஓவர் வியூ போறேன். கீவேர்ட் ஐடியாஸ், இப்ப இதெல்லாம் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ். இதுல எந்த கீவேர்டுக்கு நீங்க வந்து ரேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கீவேர்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப டாப் 10 சித்தா டாக்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க, ஓகே. இப்போ இந்த டாக்டர் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ்க்குலாம் இந்த ஜஸ்ட் டயல் வெப்சைட் தான் ரேங்க் ஆகுது. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்க உங்க வெப்சைட்டை அப்லோட் பண்ணலாம், லிஸ்டிங் கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு லிஸ்டிங் இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் டயல்ல போய் லிஸ்டிங் கிரியேட் பண்ணிக்கலாம். சில டேர்ம்ஸ்க்கு ஜஸ்ட் டயல்ல குறைவாகவும் ரேங்க் பண்ணும். இப்போ தேர்ட் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த டாப் 10 சித்தா டாக்டர்ஸ் இன் தமிழ்நாடு குவரால ரேங்க் பண்ணது. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்கு உங்களை எடுத்துட்டு போகும். இங்க பாருங்க, இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 4 பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்களே உங்களுக்கு ஒரு குவரா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு உங்களுடைய வெப்சைட் லிங்கை இந்த இடத்துல போட்டுக்கலாம். ரொம்ப பெருசா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கான்டாக்ட் மீ அந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுத்து உங்க வெப்சைட்டோட லிங்கை நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க பண்ணும்போது அதுவும் பேக் லிங்கா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் நீங்க கீவேர்ட் சர்ச் பண்ணணும். நிறைய டூல்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம உபர் சர்ச்சஸ் பார்த்தோம், இன்னொன்னு ஆன்சர் த பப்ளிக். நோட் பண்ணிக்கோங்க, answerthepublic.com. அதுவும் நான் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கு. இப்போ நீங்க சப்போஸ் ஒரு பிளாக் எழுதுறீங்க உங்க வெப்சைட்க்கு, இல்ல SEO பண்றீங்கன்னா இதுல நிறைய கீவேர்ட் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். வேற ஏதாச்சும் கீவேர்ட் சொல்லுங்க. ஓகே, பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓகே, அதே மாதிரி உங்க கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கீவேர்டு சர்ச் பண்ணும்போது ரிசர்ச் பண்ணும்போது கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா, சர்ச். ஸோ இப்படி நீங்க சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஆன்சர் த பப்ளிக் இந்த டூலோட நேம். அதாவது உங்களுடைய கஸ்டமர் கூகுள்ல எந்த மாதிரி எல்லாம் சர்ச் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். விச் பிரைடல் மேக்கப் இஸ் பெஸ்ட், விச் பிரைடல், வாட் இஸ் பெஸ்ட் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். இங்க பாருங்க, ஹவு டு ஃபைண்ட் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹவு மச் வெட்டிங் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட், இதெல்லாம் உங்க கஸ்டமர் சர்ச் பண்ணக்கூடிய டாப் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நியர்னா வெட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் நியர் மீ, இந்தியன் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் நியர் மீ, பெஸ்ட் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் நியர் மீ. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை எடுத்து நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணி உங்க பிளாக்ல நீங்க அப்டேட் பண்ணலாம். Answer the public in the tool page. அதே மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து உபர் சர்ச்சஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து பெட்டரான டூல். அண்ட் அதே மாதிரி இது கம்மியான ரேட்லயும் இட்ஸ் அவைலபிள். ஸோ இதாங்க கான்செப்ட். இப்போ இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு
யாரு ரேங்க் பண்றா டாப்ல அப்படிங்கறத உங்களால ஃபைண்ட் பண்ண முடியும். இங்கேயே பாருங்க, பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்ப இந்த கீவேர்டை நீங்க சர்ச் பண்ணும்போது யாரெல்லாம் ரேங்க் பண்றா அப்படிங்கறத யூ கேன் ஃபைண்ட். இப்ப பாருங்க, பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் சென்னை, இந்த கீவேர்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 880 பேர் வந்து சர்ச் பண்றாங்க. ரைட், இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு என்னென்ன வெப்சைட் ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ணுது அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். இந்த வெப்சைட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இவங்களுடைய SEOவை நீங்க ஆடிட் பண்ணலாம். இது வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி. அப்படிதான் நீங்க கீவேர்ட் ஐடியாஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிசினஸ்க்கான கீவேர்டை நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம் நான் ஒரு ஷீட் எடுக்கிறேன். இப்போ நான் கீவேர்ட் ரிசர்ச்சுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஷீட் வச்சிருக்கோம். இந்த ஷீட்ல நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஈஸியா ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டோட லிங்கை நான் காப்பி பண்ணி ஆல்ரைட். ஸோ அந்த டாக்கோட லிங்க் போட்டிருக்கேன். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. மேக் அ காப்பி கொடுத்தீங்கன்னா ஃபைல்ல போயிட்டு மேக் அ காப்பின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க எடிட்டபிள் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ உங்க பிசினஸ்க்கான கீவேர்டு எது அப்படிங்கறத இந்த இடத்துல கிளாசிஃபை பண்ணுங்க. ஸோ கீவேர்ட் ரிசர்ச்ங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இப்போ லெட்ஸ் நீங்க ஒரு 4-5 கேட்டகரி வச்சிருக்கீங்கன்னா அந்த கேட்டகரியை அதுல ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் SEO, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரி வைஸா நீங்க கீவேர்டை கிளாசிஃபை பண்ணணும். ரைட், இதெல்லாம் அந்த கீவேர்ட் டூல்ஸ் ஹெல்ப்போட நீங்க பண்ணலாம். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு பிசினஸ்க்கு ஐ வில் டூ கீவேர்ட் ரிசர்ச். ஸோ இப்போ SEOங்கிறது ஒரு கேட்டகரி என்னோட பிசினஸ்ல, அதே மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது ஒரு கேட்டகரி. ஸோ நீங்க கேட்டகரி பண்ணி அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸை நீங்க ஆட் பண்ணணும். ரைட், ஸோ உங்க பிசினஸ்க்கான ஃபோக்கஸ் கீவேர்ட் அப்படிங்கிறத நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகே, சித்தா டாக்டர் இன் தமிழ்நாடு எக்ஸாம்பிள். இங்க பாருங்க, சித்தா டாக்டர் இன் தமிழ்நாடு, பெஸ்ட் சித்தா டாக்டர் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வியூ ஆல் கீவேர்ட் ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ கீழே ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வரும். அதே மாதிரி keyword tool.io, இந்த டூல் நோட் பண்ணிக்கோங்க.
எஸ். சிம்பிளா சொல்ல போனா இதுதான். உங்களோட பிசினஸோட கீவேர்டை நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் இதுல வருங்க. இதை நீங்க காப்பி பண்ணி இந்த எக்ஸல் ஷீட்ல போட்டுக்கோங்க. இதுல நீங்க போட்டுட்டே வரும்போது யூ கேன் ஃபில்டர் எந்த கீவேர்ட்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், எந்த கீவேர்டுக்குலாம் நீங்க ரேங்க் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து இது ஒரு டாஸ்கா எடுத்துக்கோங்க. keyword tool.io நிறைய டூல்ஸ் இருக்கு. உபர் சஜஸ்ட்ல போய் சர்ச் பண்ணுங்க, இல்லைன்னா வெறும் சித்தா டாக்டர் டைப் பண்ணுங்க. ரொம்ப லாங் டைலா போகாம ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க கூகுள்லயும் போய் சர்ச் பண்ணுங்க. இங்க பாருங்க, சித்தா டாக்டர்ஸ் இன் தமிழ். அதே மாதிரி கீவேர்ட் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்க டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது குரோம்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர், ரைட்? 2-3 டூல் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க கீவேர்ட் எவ்ரிவேர் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த கீவேர்டை டைப் பண்ணீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு காட்டும் எல்லாமே. இந்த ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். இதை நீங்க காப்பி பண்ணி உங்க எக்ஸல்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இப்படி ஒரு விதமா நீங்க கீவேர்ட் ஃபைண்ட் பண்ணலாம். இன்னொன்னு உபர் சஜஸ்ட்ல இருந்து நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த எல்எம்எஸ் கீவேர்டுன்னு சொன்னோம் இல்லையா, சாரி எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ், லேட்டன்ட் செமான்டிக் இன்டெக்ஷன், இதுல போயிட்டு ரிலேட்டட் சர்ச்சஸ், ரைட்? ஸோ உங்க பிசினஸ்க்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸை எடுத்து நீங்க இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்ல போட்டுக்கோங்க. ஸோ கேட்டகரி வைஸா பிரிச்சுக்கோங்க, ரைட்? கேட்டகரி வைஸா பிரிச்சுட்டு இப்போ எஸ்இஓனா அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. சோசியல் மீடியானா அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ், இது மாதிரி உங்களுடைய பிசினஸ்க்கான கீவேர்ட்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் காம்படிட்டர் வந்து நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ இங்க சித்தா டாக்டர்னு போட்டா டாப் 10 ரிசல்ட்ஸ் என்னென்ன இதை நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த லிங்கையும் நீங்க ஷீட்ல போட்டு வச்சுக்கலாம். இதுதான் விஷயம். ஸோ இந்த ஷீட்ல உங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க எல்லாமே இந்த ஷீட்ல போட்டீங்கன்னா ஈஸியா யூ கேன் ஃபைண்ட் எந்தெந்த கீவேர்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்றோம். நிறைய டூல்ஸ் இருக்கு. நாளைக்கு சில பெய்ட் டூல்ஸ் பத்தி நம்ம பார்த்துக்கலாம், ரைட்? அவ்வளவுதான். அதே மாதிரி ஆன் பேஜ், ஓகே. இப்போ ஆன் பேஜ் எஸ்இஓ தான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்கல் எஸ்இஓன்னு சொன்னோம். இப்போ ஆன் பேஜ் எஸ்இஓங்கிறது வெப்சைட்ல சில டெக்னிக்கல் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்றது தான் ஆன் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லியிருந்தோம். அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க வெப்சைட்ல வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி யூஆர்எல்லா இருக்கணும், ரைட்? இதெல்லாம் செக்லிஸ்ட். அண்ட் கீவேர்டு வந்து சாரி நான் டைரக்டா போயிடுறேன். ஸோ எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி யூஆர்எல்னா இப்போ உங்க வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து இப்படிதான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு வெப்சைட் சொல்லுங்க. வால்யூமை ஆட் பண்ணுங்க. எஸ். ஸோ இந்த ஃபோக்கஸ் கீவேர்ட் பக்கத்துல ஆட் வால்யூம் டு. ஓகே. VN Exports India 10. ஓகேங்க. இப்போ இங்க பாருங்க, இப்ப நம்ம இந்த வெப்சைட் குள்ள போறோம். ஆன் பேஜ் எஸ்இஓங்கிறது என்னன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் என்னென்ன இருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த வெப்சைட் குள்ள நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கூகுளோட சஜஷன் SSL யூஸ் பண்ணல. ஸோ வந்து இந்த வெப்சைட் வந்து SSL யூஸ் பண்ணணும். இது எல்லாமே ஒரு இதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி யூஆர்எல்லா இருக்கணும், ரைட்? எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி யூஆர்எல்னா இப்போ இந்த பேஜை கிளிக் பண்றாங்கன்னா இப்போ இந்த மாதிரி max.html அந்த மாதிரி இருக்கணும், ரைட்? நிறைய வெப்சைட்ல எப்படி இருக்கும்னா இந்த கீவேர்டு இல்லாம இந்த மாதிரி நம்பர்ஸ்ல இருக்கும். இப்ப பாருங்களேன், yardstickdigital.in/p=123 இந்த மாதிரி யூஆர்எல் இருந்துச்சுன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி யூஆர்எல்னா என்ன கீவேர்டை நீங்க சர்ச் பண்றீங்களோ அந்த கீவேர்ட் இந்த இடத்துல இருக்கணும். எப்படி இந்த இடத்துல ஹியூமன் ஹேர்ன் அந்த பர்டிகுலர் பேஜ் போகும்போது இது போகுதோ, இப்போ பாருங்க வுட் அண்ட் டாய்ஸ்ன்னு கிளிக் பண்ணும்போது அந்த பேஜ் இங்க வரணும், ரைட்? ஸோ இதுதான் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி யூஆர்எல்னு சொல்லுவோம். உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸோட உங்களுடைய டார்கெட் கீவேர்டு இருக்கு இல்லையா, அந்த டூல் வந்து இங்க வரணும்.
ஒன் மோர் எக்ஸாம்பிள். இப்போ நீங்க SEO டூல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணும்போது இங்க பாருங்க ஃப்ரீ SEO டூல்ஸ் moz.com அப்படிங்கிறது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டோட URL பாருங்க, ஃப்ரீ SEO டூல்ஸ். அதாவது உங்களோட யூசர் என்ன சர்ச் பண்றாங்களோ அந்த பர்டிகுலர் கீவேர்டு அந்த பேஜோட URL இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் SEOக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஃப்ரீ SEO டூல்ஸ். கஸ்டமர் என்ன சர்ச் பண்றாங்களோ அந்த பர்டிகுலர் கீவேர்ட் உங்களோட வெப்சைட் URL ஒரு பேஜ்ல இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க SEO ஃப்ரெண்ட்லி URL இருக்கணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டைட்டில் வித் கீவேர்ட். இங்க பாருங்க, இந்த கீவேர்ட் இருக்கு இல்லையா, உங்க வெப்சைட்டோட டைட்டில்ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்க பாருங்க SEO டூல்ஸ் அப்படிங்கிறது வெப்சைட்டோட ஸ்டார்டிங்லேயே வருது. இது வந்து இந்த பேஜோட டைட்டில், இந்த டைட்டில்ல இது ஸ்டார்டிங்லேயே இருக்கு. இதுதான் விஷயம். ஸ்டார்ட் டைட்டில் வித் கீவேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட URL வந்து SEO ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதாவது உங்க கீவேர்ட் இருக்கணும் அந்த பர்டிகுலர் பேஜ்ல. அண்ட் அதே மாதிரி அந்த பர்டிகுலர் கீவேர்ட் வந்து டைட்டில் டேக்ல நீங்க இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாடிஃபயர்ஸ் ஆட் பண்ணணும். மாடிஃபயர்ஸ் அப்படின்னா பெஸ்ட், கைட், செக்லிஸ்ட் இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் யூஸ் பண்றது தான் நம்ம மாடிஃபயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி நிறைய டேக் இருக்குங்க வெப்சைட்ல, H1, H2, H3 டேக். ஸோ H1 டேக் அப்படிங்கிறது உங்களோட டைட்டில் வந்து H1 டேக்ல இருக்கணும், சப்ஹெட்டிங் வந்து H2 டேக்ல இருக்கணும். இப்ப நான் VN எக்ஸ்போர்ட் பேஜ்ல போறேன். இதுக்கு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் பேரு SEO Minion. SEOminion.com. SEO Minionங்கிறது ஒரு Chrome எக்ஸ்டென்ஷன். இந்த ஆன் பேஜ் SEO-வை அனலைஸ் பண்றதுக்கான டூல் இது. ஸோ இதுதான் SEO Minionங்கிற டூல் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் வந்து இன்னைக்கு ஆன் பேஜ் SEO-ல 4 விஷயம் பார்த்துருக்கோம். இப்போ பாருங்க, நான் SEO Minion அப்படிங்கிற ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்க அனலைஸ் ஆன் பேஜ் SEO அப்படின்னு இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணா எனக்கு இங்க ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ URL இருக்கு அண்ட் டைட்டில் மேக்ஸிமம் 60 கேரக்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க வெறும் 12 கேரக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் என்னோட டார்கெட் கீவேர்டை எக்ஸ்போர்ட் கம்பெனி இன் இந்தியா அப்படிங்கிற கீவேர்டை வந்து இந்த டைட்டில் டேக்ல யூஸ் பண்ணலாம். இது ஒரு சஜஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இல்லை அண்ட் கெனானிக்கல் URL இல்லை. அண்ட் அதே மாதிரி H1 டேக்னு சொல்றோம் இல்லையா, H1 டேக்ல தான் நீங்க வந்து ஹெட்டிங் கொடுக்கணும். ரைட், இதுவும் SEO-க்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்ப ரேப் யுவர் டைட்டில்னு H1 டேக்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா H1 டேக்கே கிடையாது. அதாவது H4 டேக் தான் இருக்கு. H1 டேக்ங்கிறது தான் டைட்டில் டேக். அதுக்குள்ள உங்க கீவேர்டு இருந்தாதான் கூகுளுக்கு உங்க வெப்சைட் எதை பத்தினுங்கிறத தெரியும். ஸோ இங்க H1 டேகும் இல்லை, H2 டேகும் இல்லை. ஸோ தட் ஆப்வியஸா இந்த சைட்டுக்கு SEO ப்ராப்ளம் இருக்கும். ரைட், ஸோ மோஸ்ட்லி இந்த வெப்சைட்டோட ஓனர் பார்த்திருந்தா நோட் பண்ணிக்கோங்க, உங்க வெப்சைட்டோட இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் வந்து H1 டேக்ல இருக்கும். ரைட், ஸோ இதுதான் விஷயம். இன்னைக்கு வந்து ஆன் பேஜ் SEO-ல 4 பார்த்திருக்கோம் பாயிண்ட். அதை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். பேலன்ஸ் நாளைக்கு ஆன் பேஜ் SEO-ட ரிமைனிங் பார்த்துட்டு அண்ட் அதே மாதிரி வேற என்னென்ன இருக்குங்கிறதையும் SEO Minion தான் இந்த டூல், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ரிமைனிங் ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO பார்த்துட்டு எஸ் சார்.